வணக்கம் அன்பர்களே, வாங்க இப்போ நம்ம இனிப்பு ராகி அடை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுள்ள கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அதை நான் வெல்லத்தோட சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவைக்கேற்ப தண்ணி விட்டு அடமாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தவால போட்டு தட்டி சுட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி இதை பிசைஞ்சு உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் பேனை ஹீட் பண்ணி அதில் இதை எப்படி தட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். களி உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம அந்த உருண்டை பண்ணோம் இல்லையா, அந்த உருண்டையை இதில் இப்படியே போட்டு இந்த மாதிரி தட்டிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. அந்த ஆயிலை ஃபுல்லாக பரவுற மாதிரி தடவிட்டு அதுக்கு மேலே அந்த உருண்டையை போட்டு இப்படி கையால் அந்த உருண்டையை அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு இது பரவலாக நல்லா சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக கிடைக்கும். சூடு இருந்ததுன்னா, சப்போஸ் தட்ட முடியல, சூடு இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை ஒரு கப்பில் வச்சுட்டு அதை தொட்டு அந்த ஈர கையோடையே அது மேலே இப்படி அமுத்துங்க. அமுத்தி இப்படி தட்டினீங்கன்னா நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். எதுக்கு அந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு ஃபுல் தவாலையும் தடவி விட சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த கொதிக்கும் போது, அந்த ஆயில் கொதிக்கும் போது அப்படியே உங்களுக்கு அது இந்த மாவை ஈரமாக வச்சுமோ தெளிக்கும். தடவி விட்டிங்கன்னா அந்த ஆயில் தெளிக்காது, உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டிட்டு இதை சுற்றி எண்ணெய் விட்டு சுட்டு எடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபோர்க் இருந்ததுன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துட்டு விட்டிங்கன்னா நல்லா இது அடியிலையும் போயிட்டு நல்லா வேகும். சீக்கிரம் வேகும். அதுக்காக தான். இல்லை சுத்தீரம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த இடத்துல பரவாது. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா சீக்கிரமும் வேகும். இது கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி தடவினீங்கன்னா இது வழியாக உங்களுக்கு ஆவி வெளியில் வரும். அடியில் எண்ணெயும் பரவும், உங்களுக்கு பொருளும் வேகும். நான் சொன்ன அளவுக்கு ஒரு அடை தான் வருது. அதனால் நான் சொன்ன அளவு வெறும் ஒரே ஒரு அடை தான் வரும். அதனால் உங்களுக்கு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் பொறுமையாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது இதை வாங்க திருப்பி போடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எண்ணெயை போட்டு சுட்டு எடுக்கணும். வெல்லம் போட்டனால அங்கங்கே இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால எண்ணெய் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இப்போது எண்ணெயை மேலே போட்டு நல்லா இதே மாதிரி அந்த சைடும் சிவந்தோடனே வாங்க பார்க்கலாம். எண்ணெயை நான் இப்போ விடுவேன். பாருங்கள், அவ்வளோதான். ராகி அடை ரெடி. இது 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா இது வெல்லம் சேர்த்துருக்கறனால ஸ்வீட் பிடிக்கிறவங்க இதை செஞ்சு சாப்பிடலாம். இது நல்லாயிருக்கும். இதில் ஏலக்காய் தேங்காய்லாம் இருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா வெள்ளை எள்ளு கூட இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை உடச்சி சாப்பிட்லாம். இது ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா ஒருத்தரே இவ்வளோ இது சாப்பிட முடியாது. 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு போட்டு சுட்டு செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் மாவாக இருக்கக்கூடாது, செவந்து பொறுமையாக தான் எடுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான்.
சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் இனிப்பு ராகி அடை. இதை செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.